Assalamualaikum. Welcome to our channel Just Nas World. இன்னைக்கு ஃப்ரைடேயோட vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃப்ரைடே எப்படி போகுது, எந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறது தான் இன்னையோட vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணி எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரைடே வந்து எங்களுக்கு வந்து ஜும்மா தொழுகை உண்டு. ஸோ என்னோட வீட்டுக்கு வந்தேன்னா ஜும்மா தொலை போகிறது வழக்கம். ஸோ அதுக்கு போயிட்டு நானும் என்னோட அண்ணனுமா ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறீங்கள்ல இதுதான் என்னோட ஹோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அன்னைக்கு உமா வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, மருமகன் வரனால ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருந்து ஒரே சிக்கனாக இருக்குங்கிறதுனால ஒரு மாற்றமாக இருக்கட்டுன்னு அன்னைக்கு மீன் தான். ஸோ ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம். நெக்ஸ்ட்டாக வந்து இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நான் இப்போ பரிமாறிட்டு இருக்கேன். ஒயிட் ரைஸ், அது கூட ரசம், அதுக்கப்புறம் இங்கே வந்து புளிமுளகுன்னு சொல்லுவாங்க அந்த கறி, மீனில் புளிமுளகுன்னு ஒரு கறி. நெக்ஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு. அன்னைக்கு வந்து பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ பாறை மீனில் வந்து வறுத்தரைச்ச மீன் குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட ரெசிபி இன்ஷால்லா என்னோட vlogல வரும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து வெண்டைக்காய் கூட்டு, அப்புறம் வந்து கீரை பொரியல், அதுக்கப்புறமா பொரிச்ச மீன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நேப் எடுத்துட்டு என்னோட அண்ணனோட பொண்ணு, ஸோ அவரும் மாமாயும் பயங்கர க்ளோஸு. ஸோ அவங்க கூடலாம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு நாங்கள் போகக்கூடிய டைம் வந்து ஒரே ரைனியாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். யாருக்கு மழையில் நனைஞ்சிட்டு வெளியே போகிறது பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அந்த கிளைமேட்டை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பைக்கில் நல்ல ஒரு ரைடு, பீஸ்ஃபுல்லான ஒரு ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ அன்னைக்கு வந்து ஒரே மிஸ்டாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு, ஏன்னா ரைனியாக இருந்தனால பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ட்ராவல் வைப்ஸில் போயிட்டு இருந்தோம். இதுதான் வந்து புத்தேரி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அந்த புத்தேரி பிரிட்ஜ் அதனோட வியூ தான் இப்போ பார்க்குறோம். நாங்கள் போகக்கூடிய டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம். ஸோ வந்து கிறிஸ்மஸ் டைம்னா எல்லா வீட்லேயும் ஸ்டார் அந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இடமும் நல்ல கிராண்டாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நாகர்கோவில் அலெக்சாண்ட்ரா ப்ளஸ் ரோட்டில் ஒரு சின்ன வேலை இருந்து கடைக்கு வேண்டி, ஸோ அதையும் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அலெக்சாண்ட்ரா ப்ளஸ் ரோட்குள்ளாடி என்ட்ரி ஆயாச்சு. என்னோட ஹஸ்பண்டோட கடை வச்சுருக்காங்க, அதில் மொபைல் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து சும்மா எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறோம் எங்கே போகலான்னு. ஸோ அப்புறம் தான் சரி சும்மா ரிலையன்ஸ் மால் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் மால் வந்தாச்சு. அன்னைக்கு நாங்கள் போன டைம் கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு பிள்ளைகள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததோ, பபுள் மிஷின்லேருந்து பபுள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் ஃபயர்ஸு, அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி நல்ல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ 3Dயில் வந்து வேன் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லோரும் ஏறி இருந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வயிற்றில் வந்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றலாமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஹங்க்ரி பேர்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ வந்து அதனோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் ஹங்க்ரி பேர்ட் ரெஸ்டாரண்ட். இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து அந்த கடையில் வந்து எல்லா இடமும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு செல்ஃபி பாயிண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நெக்ஸ்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, க்ரீமி மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டாக வந்து பிளேட் ஷவர்மா, அதுக்கப்புறம் பெப்ரோனி பிஸா, அதுக்கப்புறம் வந்து பீஃப் பர்கர். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டாக வந்து கிளம்பிட்டோம். இங்கே வரக்கூடிய வழியில் உடுப்பி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ்க்காக பயங்கரமாக சீரியல் லைட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடிய வழியிலேயே நிறைய கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில் உங்களுக்கு வந்து இது புத்தேரி பிரிட்ஜோட நைட் வியூ காணிக்கலான்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதுதான் புத்தேரி பாலத்தோட நைட் வியூ. நெக்ஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ்க்காக
எங்கள் ஊருக்கு வர வழியில் ஸ்டார்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க டெக்கரேட்டிங்காக. ஸோ வந்து அதெல்லாம் உங்களுக்காக கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னோட vlog. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.